150 கோடி சொத்து. ஆனா அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ராம்குமார பத்தி ஓப்பனாவே பேசின பிரபு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீட்ட ஜப்தி பண்ண உத்தரவு போட்டிருந்த நிலையில இந்த உத்தரவை நீக்க சொல்லி பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த நிலையில அண்ணன் ராம்குமார் வாங்கின கடனை திருப்பி செலுத்த என்னால உதவ முடியாது அப்படின்னு நடிகர் பிரபு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கூட பிறந்த சகோதரரை பிரபு மறந்துட்டாரு அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க. நடிகர் சிவாஜி கணேசனோட பேரன் துஷ்யந்த், அவரோட மனைவி அபிராமி இவங்கள பங்குதாரர்களா இருக்கக்கூடிய ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் இந்த மாதிரியானவங்க நடிப்புல ஜகஜால கில்லாடி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சாங்க. இதுக்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட 3.74 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில வட்டி கூடி 9.39 கோடி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம துஷ்யந்த் தயாரிப்புல உருவான ஜகஜால கில்லாடி படத்தோட எல்லா உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க சொல்லி முன்னாடியே உத்தரவிடப்பட்டிருந்தது. உத்தரவின்படி எல்லா உரிமைகளையும் துஷ்யந்த் வழங்கல. அது மட்டும் இல்லாம மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தக்கூடிய விதமா சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ணி பொது ஏலம் விட உத்தரவிட கோரி தனபாகியம் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தது. இதை தொடர்ந்து நீதிமன்றமும் 9.39 கோடி கடனுக்காக சிவாஜி கணேசனோட இல்லத்தை ஜப்தி பண்ண உத்தரவிட்டிருந்தது. இந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தையே அதிர்ச்சி அடைய வச்சது. அது மட்டும் இல்லாம திரைப்பிரபலங்கள் நிறைய பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அன்னை இல்லத்தை ஜப்தி பண்றதை எதிர்த்து பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிச்சது. அன்னை இல்லம் விவகாரத்துல 3ஆம் நபரான இல்லத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை நீக்கணும் அப்படின்னு பிரபு சார்பில் வாதம் வைக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் ₹1 கூட கடன் வாங்கினதில்ல. என்னோட அண்ணன் வாங்கின 3 கோடி சொத்துக்காக 150 கோடி மதிப்பிருக்கக்கூடிய சொத்தை முடக்க உத்தரவிட்டிருக்கிறது நியாயம் இல்லாதது அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. ராம்குமார் உங்க சகோதரர். நீங்க இந்த கடனை அடைச்சிட்டு பின்னாடி உங்க அண்ணன் கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு நீதிபதி பிரபு கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பிரபு மறுப்பு தெரிவித்து, என்னோட அண்ணன் ராம்குமார் இந்த மாதிரி பலர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு. இதனால என்னால உதவி பண்ண முடியாது அப்படின்னு பிரபு சொல்லியிருக்காரு. இது அவரோட குடும்பத்துக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் அண்ணன் தம்பி 2 பேரும் கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வராங்க. பணப்பிரச்சனையால பிரிஞ்சுட்டாங்களோ அப்படின்னு பேச்சு அடிபடுது.